ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு 2 கொஸ்டின் நம்ம கமெண்ட்ஸ்ல ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஆன்சர் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டா நானோ பிளாஸ்டிக் ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ண இல்லையா, ஸோ இதை பத்தி கேட்டிருந்தாங்க. ஹேர் ஃபால் ஆகுதா இல்ல ரிவ்யூ சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் அலைனர் போட்டிருந்தேன், இன்விசிபிள் அலைனர் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றியுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ வந்து புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்காகவும் ரிசல்ட் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். இப்போ என்னோட ரிசல்ட் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஹேரை பற்றி தான் பார்க்க போகிறேன். அதனால தான் ஓப்பன் ஹேர் ஃப்ரீ ஹேர் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ என்னன்னா, ஹேர்க்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எது தேவையோ அது வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாக்கு இது வந்து ரொம்ப நாள் ஆசை. அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு, அதான் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் ஏதோ ஒண்ணு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு பண்ணாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நான் ஹாப்பியா தான் பேபி இருக்கேன். ஆமா, நல்லா இருக்கு, பாக்கிறதுக்குமே நல்லா இருக்கு. ஆமா, பண்ணி இப்போ 2 மாசம் இருக்குமா, 2 மாசம் 3 மாசம் மேல இருக்கும். சோ அந்த அளவுக்கு ஒன்னும் முடியல, பழைய நிலைமைக்கு போகல. ஆமா, இந்த இன்னும் ப்ராப்பரா வந்து அந்த ஷாம்பு மாஸ்க் எல்லாம் கண்டினியூவா போட்டு இருந்தேன்னா இன்னுமே வந்து பர்ஃபெக்டா இருந்திருக்கும். ஆனா நான் வந்து அது மாதிரி பண்ணல. நான் நார்மலா கிளிப்பு போடுறேன். நான் ஃப்ரீ ஹேர் விட்டாலே கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துறாங்களா, அதுக்காகவே வந்து பார்த்தேன் சரி போனா போட்டோம் சொல்லிட்டு கிளிப் எல்லாம் போட்டு பேண்ட் போட்டு டைட்டா கட்டிடுறேன். ஸோ அதெல்லாம் கூட ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தேன்னா ஹேர் ஃபால் ஆச்சான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஹேர் ஃபால் வந்து ஆகுதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமே ஹேர் ஃபால் இருந்தது. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு நிறைய ஹேர் ஃபால் ஆகுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த மாஸ்க்லாம் வேற போட்டேன்னா, ஹேர் மாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அந்த ஷாம்பு அந்த ஹேர் மாஸ்க் தான் யூஸ் பண்ணேன். அந்த மாஸ்க்லாம் போட்டு இப்படி பண்ணும்போது அப்படியே கையோடய முடி கழண்டிட்டு வந்தது. குளிக்க போனால் பாத்ரூம் ஃபுல்லாகவே ஒரே முடி, தலை சீவனா இங்கே கீழே ஃபுல்லாக ஒரே முடியாக கொட்டிட்டு இருந்தது. அப்புறம் என்ன பண்ணேன், இந்த இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் வந்து பார்த்தேன்னா அந்த ஹேர் மாஸ்க்கும் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஹேர் மாஸ்க் போட்டாலே எனக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எது போட்டாலும் முடி கொட்டிக்கிட்டு. ஆமா சார், நல்லா ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் முடி வந்து இதுவே நல்லா தான் இருக்கு, இதை மெயின்டைன் பண்ண தேவையில்ல, இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சொல்லிட்டு விட்டுட்டேன். நம்ம அந்த ஹேர் மாஸ்க்கோ அந்த ஹேர் ஷாம்புலாம் போட்டாதான் அது அப்படியே மெயின்டைன் ஆகும். ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ அது மெயின்டைன் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் அது மெயின்டைன் ஆகலனாலும் பரவாயில்ல, முடி வந்து நல்லா இருந்தால் போதும் சொல்லிட்டு அதை வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா, கொஞ்சம் வந்து எண்ணெயே தடவல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரீட்மெண்ட் என்னைக்கு பண்ணணும் அதுல இருந்து கொஞ்சம் வந்து இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாக்கு அந்த முடி பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதனால எண்ணெய் தடவுனா அந்த இது போயிடுமேன்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு எண்ணெய் தடவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். தலையில எண்ணெய் வைக்கவே இல்ல. சோ எண்ணெய் வைக்காதனால என்ன ஆச்சுன்னா, நிறைய டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொடுகு அப்படியே தலையில வந்து இப்படி பண்ணாலே அப்படியே தப்பு தப்புன்னு கொட்ட ஆரம்பிச்சுது. எண்ணெய் வைக்காதனால டேண்ட்ரஃப் அதிகமாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேண்ட்ரஃப் இருந்தாலே முடி கொட்டும் இல்லையா, ஸோ அதனாலேயும் முடி கொட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இதுக்கப்புறம்லாம் இந்த ஹேர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆசைக்கு பண்ணிட்டோம், நல்லா தான் இருக்கு, இன்னுமே நல்லா இருக்கு. நான் தேங்காய் எண்ணெய் தடவுறேன், அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன், எப்படி பண்ணாலுமே நல்லா தான் இருக்கு. ஸோ அதனால இப்போ இருக்கிற வரைக்கும் போதுன்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ரெகுலராக ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour கழிச்சு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து டேண்ட்ரஃப்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்து ஹேர் ஃபால் ஆச்சு. மேபி எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகலை, எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒருத்தவங்க எடுத்துக்கிற ஃபுட்டு அவங்களோட வந்து ஜீன் பொறுத்து தான் முடி கொட்டுமா கொட்டாதான்றது. ஸோ எனக்கு லைட்டாக முடி கொட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக கொட்டலை. நான் வந்து ரெகுலராக எண்ணெய் தடவுறேன். நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறேன் முடிக்காகவே. முட்டை சாப்பிட்றேன். முட்டை எனக்கு அவிச்ச முட்டைலாம் அவ்வளோ பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் கன்சீவா இருக்கும்போது சாப்பிடணுமே முட்டை வந்து அவிச்ச முட்டை பால்லாம் வெறுமனே குடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக விட்டுட்டேன். இப்போ ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சமா பருப்பு வகைகள்லாம் வந்து லட்டுலாம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். நட்ஸு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பருப்புலாம் வேக வச்சு டயட் வேற இருக்கலாம்னு பிளான் பண்ணேன். அதனால பருப்பு ரெகுலரா வந்து ஏதாவது ஒரு சுண்டல் அது மாதிரி வந்து ப்ரோட்டீன் ஐட்டம் நிறைய வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஹேர் ஃபால்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனா பண்ண உடனே இருந்தது, இப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. ஸோ இதுதான் ரிசல்ட். இப்போ நான் எதுவுமே சீரம் தடவல, எதுவுமே பண்ணல, நார்மலா தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே காய வச்சிருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னோட அவுட்புட். நல்லா இருக்குல்ல பேபி? நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்கு? முன்னாடி வந்து உனக்கு நல்லா சுருட்ட முடியும் சங்கீதா, நல்லா சுருட்ட முடியும், அங்கங்க சுருண்டு இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு தெரியல. நான் சுருட்ட முடிக்காக இது பண்ணல, ரொம்ப வந்து ஃப்ரிஸியா உடைஞ்சி, ஆமா தேங்காய் நார் மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் முடி இருந்தாலும் நல்லா அழகா இருக்கு இல்லையா. ஸோ அதனால இது வந்து பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ஆகுமான்றதெல்லாம் டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆனால் ஆச்சு. இப்போ கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன், பரவாயில்ல, நல்லா இருக்கு. இதுதான் வந்து என்னோட ரிவ்யூ. ஸோ முடி வந்து ஆரம்பத்தில் கொட்டுச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணால் நீங்கள் வந்து பண்ணுறவங்க நீங்கள் பார்த்து பண்ணிக்கங்க, அவ்வளோதான்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அலைனர் பத்தி பாக்குமா? பார்க்கலாம். ஆரம்பத்துல என்னோட பழைய வீடியோ எல்லாம் வந்து ஆட் பண்றேன் பாருங்க. ஆரம்பத்துல எனக்கு பல்லு ரொம்ப தூக்கலா இருந்துச்சு. ரொம்ப தூக்கலா இருக்கும். ஆனா நான் அதை கண்டுக்கவே இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பல்லுக்கு கிளிப்பு போடுங்க கிளிப்பு போடுங்க கிளிப்பு போடுங்கன்னு சொல்லிட்டு. என்னடா அது நமக்கு அந்த அளவுக்கா பல்லு தூக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நானே பார்த்து தான் அதுக்கப்புறம் சரி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு கன்சல்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இன்விசிபிள் அலைனர் வந்து போகலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா கிளிப்பு போட்டால் வந்து ஒரு மாதிரி இருக்குல்ல, நம்ம ரெகுலராக வீடியோ எடுக்கிறோம். ஸோ அதனால வந்து கிளிப்பு வேணாம், இன்விசிபிள் அலைனர் போயிட்டு டைட் வைக்கணும் சங்கீதா. அது ஆமாம், அலைனர் போட்டுக்கலாம் சொல்லி பிளான் பண்ணி அலைனர் வந்து போட்டுக்கிட்டேன். அதான் இந்த பல்லு கட்டுறதுல 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ஸ்டீல்ல வச்சு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்விசிபிள் அலைனர் வந்து போட்டுக்கலாம். இது மாதிரி ஆஃபீஸ் போகிறேங்க, இப்போ நான் டெய்லியுமே பேசி தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தோன்னா இருக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்விசிபிள் அலைனர் சூஸ் பண்ணேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து மொத்தம் எத்தனை செட்டு தெரியுமா? எத்தனை செட்டு சங்கீதா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இருந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல், நம்ம செட்டு நம்ம பல்லுக்கு வந்து ட்ரையல் பீரியடு. அதுக்கப்புறம் 15 டேஸ் தான் இது. ஒரு செட்டு எடுத்தோன்னா 15 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். 15 நாளுக்கு அப்புறம் மாற்றிக்கலாம். மினிமம் ஒரு நாளைக்கு 20லேருந்து 22 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ நடுவில் நம்ம சாப்பிட்றோம் இல்லை டீ குடிக்கிறோம் அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டி வச்சிடலாம். கழட்டி வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். இதில் இருக்கிறதுனா ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ப்ரஷ் பண்ணிட்டு போட்டுக்கலாம். பல்லுல இடுக்குல ஒட்டி இருக்கும், அதெல்லாம் கிடையாது. நம்ம மண்ணு கழட்டி வச்சுட்டு சாப்பிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். சப்போஸ் எங்கன்னா வெளில போறேன்னா கூட கழட்டி வச்சுட்டு கூட, நான் வந்து எதுக்காவது முக்கியமா ஏன்னா வெளில போறேன் அப்படின்னா அப்பப்போ கழட்ட முடியாது இல்லையா, அதனால வீட்டிலேயே கழட்டி வச்சு கூட போயிட்டு வந்து அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அந்த 22 மணி நேரம்ன்றதை வந்து கால்குலேட் பண்ணி எப்படியாவது பார்த்தீங்கன்னா அதை ஒரு நாளைக்கு நான் முடிச்சிடுவேன். ஸோ அதனால அது கண்டிப்பாக 15 நாள் வந்து போடணும். ஒரு நாளைக்கு 20லேருந்து 22 மணி நேரம் போடணும். எனக்கு பல்லு இதுக்கு முன்னாடி வந்து அட்டாச்மெண்ட் வச்சிருந்தாங்க. இந்த பல்லுக்கு மேலே வந்து கட்டமா ஒட்டி இருந்தாங்க. அட்டாச்மெண்ட் இருக்கும். ஆமா, இங்க பாருங்க, இதுல எடுத்தாலே தெரியும் மாதிரி அட்டாச்மெண்ட் என்னோட பல்லுலே ஒட்டி இருந்தாங்க. அது போட்டேன்னா கழுண்டுன்னு வராத அளவுக்கு அந்த கிரிப்பு வந்து பிடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பல்லுல ஒட்டி இருந்தாங்க. அது நார்மலாக பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு க்ளோஸ்அப்பாக பேசும்போது தெரிஞ்சது. நிறைய பேர் என்ன பல்லு கட்டிருக்கியான்ற மாதிரி கூட கேட்டிருந்தாங்க. என்ன தெரியாதவங்க வந்து கேட்பாங்களா, பல்லு கட்டுறதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போல்லாம் பல்லு கட்டிருக்கியான்னு சொல்லிட்டு கூட கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு எல்லாமே அதனால எல்லாமே எடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க நல்லா இருக்கா? இப்போ அந்த அட்டாச்மெண்ட்லாம் எடுத்துட்டு ரீடைனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். மொத்தம் எனக்கு எத்தனை செட்டுனா, கீழ் பல்லு வந்து அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இல்லைனால 9 செட்டு வந்து கீழே கொடுத்தாங்க. லோயருக்கு வந்து 9 செட்டு, அப்பருக்கு வந்து 11 செட்டு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் லைட்டா தான் வித்தியாசம் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா என் பல்லுக்கு வந்து சந்து அதிகமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கேப் அதிகமா இருந்ததுன்னா அந்த கேப்பை வந்து அழகா ஃபில் பண்ணி உள்ள அமுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா பல்லு வந்து எடுப்பாங்க. 2 டைப் வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். இன்விசிபிள் அலைனர் எதுக்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் போடலாம்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன், பல்லு வந்து முன்ன பின்ன அப்படியே வரிசையா இல்லாம இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம வரிசையா அழகா வந்து பாத்தீங்கன்னா வரிசை பண்றதுக்காக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேப் 2 பல்லுக்கு நடுவுல 2 பல்லுக்கு கேப் இருந்ததுன்னா கேப் எல்லாம் ஒண்ணு கூட்டி வந்து வரிசையா வந்து பண்ணறதுக்கு வந்து போட்டுக்கலாம். நான் போட்டது எதுக்குன்னா பல்லு வந்து எனக்கு தூக்கிட்டு இருந்தது, ஃப்ரண்ட்ல தூக்கிட்டு இருந்தது. ஆமா, பல்லு வந்து ரொம்ப தூக்கிட்டு இருந்ததுனால அது உள்ள அமுக்கிறதுக்காக தான் நான் போட்டேன். எனக்கு வந்து பல்லு கேப் இல்லை, அப்புறம் பல்லு எடுக்கல. ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா பல்லு எடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா பல்லு கட்டுவாங்க. அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்குவாங்க. 2 பல்லு இங்கே எடுத்துட்டாங்கன்னா அந்த சந்து வரும் இல்லையா, அந்த சந்துக்கு வந்து அப்படியே அமுங்கி அது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். எனக்கு பல்லுலாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன் நான். ஸோ அதனால அவங்களுமே பல்லு எடுக்க வேணாம், நான் அப்படியே பண்ணுறது தான் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பல்லு எடுக்காம அப்படியே அமுக்கி மட்டும்தான் அகலப்படுத்திட்டாங்க. அப்படியே பல்லு எடுக்காம இப்படி அகலப்படுத்து, இப்போ கூசா இப்படி இருக்குல்ல அதை லைட்டாக வந்து பார்த்தோன்னா அப்படியே அகலப்படுத்தினாங்க. இப்போ ஃபைனலில் வந்து எப்படின்னா இதுதான் என்னோட மேல் செட்டு. ஆரம்பத்தில் இருந்தது இவ்வளோ கூசா இவ்வளோ நீட்டாக வந்து பார்த்தோன்னா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இரு கையில் வச்சு காட்டு. ஸோ இதான் நான் முத போட்டது. ஆமாம், பல்லு எப்படி நல்லா நீட்டாக இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட்ல வந்து இது மேல் பல்லு தான். இது எவ்வளவு நீட்டா இப்படி இருக்கா. இப்போ எப்படி இது ஆக்கியிருக்காங்க, ஃபைனல் அவுட்புட் இதுதான். ஸோ வந்து நீட்டா இருந்த பல்லு வந்து இப்படி அகலமா மாத்திட்டாங்க. அப்போ வந்து இந்த நீட்டு வந்து குறைஞ்சிச்சு இல்லையா. ஸோ பல்லு வந்து உள்ள அமுங்கின மாதிரி அப்படியே இந்த தாடையை வந்து அகலப்படுத்திட்டாங்க. இதான் இப்போ பண்ண எனக்கு ட்ரீட்மெண்ட். வந்து பழைய முன்னாடி இருந்த பல்லு வரிசை இப்போ இந்த மாதிரி மாத்திருக்காங்க. ஸோ அப்போ இப்படி திரும்பும்போது இப்போ சைட்லலாம் பார்க்கும்போது இப்படி அகலமாக ஆயிடுச்சு. முன்னாடி இப்படி நீட்டாக இருந்தது, இப்போ அகலமாக இருந்தோம்னா நம்ம பல்லு தூக்காத மாதிரி தெரியுது, போன மாதிரி தெரியுதுல்ல. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் தான். இன்னுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் போயிட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீடைனர் தான் போடுறேன்.
பல்லு வந்து எனக்கு 11 செட்டு தான் 15 நாள் வந்து 11 செட்டு போட்டு முடிச்சிட்ட பிறகு ரீடைனர்ன்றது எதுக்கு போடுவோம்னா ரீடைனர் போட்டால் தான் அந்த பல்லு பழைய பொசிஷனுக்கு போகாது, அது அப்படியே வந்து இருக்கும். ரீடைன் பண்ணி வச்சுக்கலாம். ஆமா, ஸோ அதுக்காக தான் ரீடைனர் வந்து போட்டுட்டு இருக்கேன். அப்பயுமே எனக்கு இன்னுமே வந்து அவுட்புட் எனக்கு சரியா வரல மேம், இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும், பல்லு வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் இன்னுமே ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க கிட்ட போயிட்டு. எனக்கு பல்லு இன்னும் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா இல்லை நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் எது அமுங்கி இருக்கா, இதுவே போதுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ மறுபடியும் என்னோட பல்லுலாம் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணி மறுபடியும் வந்து அலைனர் கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு பார்க்கறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என் பல்லுல கேப்பே இல்லைல்ல, கேப் இல்லாதனால என்ன பண்றான்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த பல்ல வந்து கொஞ்சம் வந்து தேய்ச்சி கட் பண்ணிடு. அது கட் பண்றது கிடையாது, தேய்க்கிறது. சந்து உருவாக்கி அதுக்கப்புறம் அமுக்கல. இது மாதிரி 2 பல்லு இருக்குன்னா இந்த பல்ல கொஞ்சம் சொரண்டி இந்த பல்ல கொஞ்சம் சொரண்டனா 2க்கும் கேப் வரும்ல, இது மாதிரி அந்த கேப்ல வந்து இப்படி அழுத்தனா இன்னும் கொஞ்சம் வந்து உள்ள போகும். 2 பல்லு வந்து நடுவுல கொஞ்சமா வந்து சொரண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து கேப் உருவாக்கி உங்களுக்கு கிளிப்பு தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தேன்னா பல்லு எடுக்க வேணாம் நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால இந்த பல்லு தேய்க்கிறது தான், தேய்ச்சேன்னா பல்லு கூச்சம் வருமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதெல்லாம் வராதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. தெரியல என்னன்னு சொல்லிட்டு இன்னும் அதோட அவுட்புட் வரல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அடுத்தது போனாதான் தெரியும். ஆமா, ஸோ அது வந்து ஸ்கேன் பண்ணி போயிருக்காங்க. பல்ல வந்து ஃபுல்லா ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு அது வந்து இந்த லேபுக்கு வந்து போகும். லேபுக்கு வந்து போயிட்டு மறுபடியும் இந்த பல்ல எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு சிஸ்டம் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நமக்கு அவுட்புட்டு. ஸோ அது இன்னும் வரல. அது வந்ததுன்னா மறுபடியும் செட்டு வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுவே போதும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்னா செட்டு வந்து போட தேவையில்ல. நம்ம வந்து முன்னாடி இருந்ததுக்கு இப்போ உனக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது சங்கடா. இப்போ நல்லா சிரிக்கும் போது நல்லா தெரியுதுல்ல பல்லு வரிசையா. ஃபர்ஸ்ட் அந்த 2 பல்லு மட்டும் தான் நல்லா தெரியும், இப்போ பல்லு எல்லா பல்லும் தெரியுது இல்ல. ஆமா, நிறைய பேர் கமெண்ட்ஸுமே பண்ணியிருந்தாங்க அலைனர் போட்ட பிறகு உங்களுக்கு பரவாயில்ல இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் அலைனர் செட்டு போட்டுட்டேன். ஃபைனல் அவுட்புட் இதுதான் எனக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பல்லுக்கு இப்படி தான் வந்திருக்கு. நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் நடந்ததுன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ எங்கே பண்ணேன்னா நான் பாண்டிச்சேரியில் தான் பண்ணேன். எவ்வளோ காசு இந்த பல்லு ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணுறது மட்டும் எவ்வளோ காசுன்னு பார்த்தீங்கன்னா 1,18,000 ரூபாய் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இதே பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் 30,000, 60,000, 40,000 சென்னையில பண்றாங்க. இதே செட்டே ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே பிராண்ட் தான் போட்டுருந்தாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 50,000, 60,000, 30,000 அது மாதிரி தான் ஆச்சுன்னே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து 1,18,000 ஆச்சு. ஒருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து காஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி வந்து விலை இருக்கும். ஸோ நீங்க பண்றீங்கன்னா நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்கன்னா நீங்க 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு உங்களுக்கு எங்க பண்ணலாம் சொல்லிட்டு எந்த பிராண்ட்ல பண்ணலாம் சொல்லிட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் எனக்கு வந்து ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. ஒன்ஸ் நம்ம பணம் கட்டிட்டா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட் எதுவுமே வாங்குறதே கிடையாது. நான் ஹாஸ்பிட்டலுக்கே ஒரு 10 தடவைக்கு மேலே போயிருப்பேன்ல பேபி, அதுக்கெல்லாம் வந்து டாக்டர் ஃபீஸ் கூட வாங்கல. போனோமா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கூட்டு அப்பப்போ அவங்களே ஃபோன் பண்ணி எப்படி இருக்கு அலைனர் செட்லாம் போடுறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டு கரெக்டாக போட்டுருங்களா, ஆமாம் செட் ஆகுதா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீட்பேக் கேட்பாங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க ஹாஸ்பிட்டலுமே போயிட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணி விடுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை செட் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பேசி கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப அது மட்டும் இல்லை, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செட்டு உடஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரீடைனர் போட்டிருந்தேன்னா ரீடைனர் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ரீடைனர் போட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரீடைனர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உடஞ்சிச்சு. பிளாஸ்டிக் தானே, இதே ஒரு 2 மாதம் வந்து இது ஒரே இதுவே வந்து ஒரு 2 சர்க்கிளுக்கு போட்டுருந்தேனே அப்போ வந்து உடஞ்சிருச்சு. உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். உடனே வந்து அப்படியே நம்ம பல்லு பிரிண்ட் அப்படியே அடிச்சு எடுத்துட்டு ஒரே நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டாங்க புதுசு. வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட ரெகுலராக வந்து செக்கப்பு அப்புறம் வந்து கால் பேக்லேயே வந்து வச்சு வந்து ஏதாவது நம்ம ப்ராப்ளம் போனாலும் உடனே வந்து சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் ஓகே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பல்லுக்கான ட்ரீட்மெண்ட்டு. காஸ்ட் எல்லாமே ஆச்சு. ஹேருக்கு வந்து மொத்தமாக 12,000 நான் செலவு பண்ணேன். ஆமாம், ஷாம்பு அப்புறம் அந்த வந்து மாஸ்க்கு சீரம் எல்லாமே வாங்கினேன். எல்லாமே சேர்த்து ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா 4,000, 5,000 ஆச்சு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 7,000, 9,000 ஏதாச்சும் ஆச்சு போல பேபி. 7,000 தான் மொத்தமாக 12,000. ஆமாம், இது முடி வந்து நானோ பிளாஸ்டிக் மட்டும் பண்ணனா எனக்கு 7,000 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. அது ஒருத்தவங்க லென்த்து பொறுத்து கூட காசு அதிகமாகும்.
நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அது நம்மளை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா காசு அதிகமாக வரதும் கம்மியாக வரதும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தது. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க, உங்கள் கேள்விக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.